அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சர்ஃபான் BA vlog முதலாவது சேனல் யூடியூபால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்குது. ஒரு சில காரணங்களால் ஒரு வீடியோ ஒன்று போட்ட பிரச்சனையால். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா செய்திகளும் வந்து சர்ஃபான் vlog BA2 அப்படின்ற இந்த சேனலில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து 10 நாளைக்குள்ளே என்னுடைய அந்த கேஸ் வந்து சப்மிட் ஆகாத பட்சத்தில் ஒருத்தருடைய வீடியோ போட்ட பிரச்சனை தான் அது வந்து என்னோடய சேனலை பேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை போனாலும் மூன்றாவது சேனலான சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நான் நம்பரே போட்டு வச்சுருக்கேன் எல்லா ப்ரொஃபைல்லையும் 1, 2, 3ன்னு. இந்த சேனலோடைய லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செய்து அந்த லிங்க் அட்டாச் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த 2 சேனல் போனாலும் இந்த சேனல் மூலமாக நான் தகவல்களை தொடர்ந்து தருவேன். குவைத் டினார் ரேட்டு முதலாவதாக பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 940 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 943 ரூபாய் 54% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 8% உள்ளது. முதலாவது அமான் எக்ஸ்சேஞ்சில் ரேட்டை பார்த்தாலும் அமான் எக்ஸ்சேஞ்சில் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு 275 ரூபாய் 5% வரைக்கும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய் அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் 971 ரூபாய் 76% வழங்குறாங்க. அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் 275 ரூபாய் 8% நேற்று தினம் வழங்கியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 30,000 ரூபாய் அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 973 ரூபாய் 3%, 50,000 ரூபாய் அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 962 ரூபாய் 50%, 100 தினார் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 954 ரூபாய் 7% வழங்குறாங்க. அதை விட அதிகமான பணம் அனுப்பும்போது ரேட் வந்து கம்மியாகும். மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள சஜில் எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு 97 23 54 61. அதே போல் KB எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பொறுத்தவரையில் 274 ரூபாய் 80% வழங்குறாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 958 ரூபாய் 70% வழங்கியிருந்தாங்க. அதே போல தான் UAE எக்ஸ்சேஞ்ச் 200 300 400 தினார்லாம் அனுப்பணும்னா நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சையும் விட UAE எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க தான் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 7-8 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி ஆகணும். மக்கள் வங்கி இலங்கையர்களை மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் கிடைக்கும். 300-400 தினார் அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட் கிடைக்கிறது மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு தான். இலங்கை வங்கி, HNB, சம்பத், NSB இந்த வங்கிகளுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் மக்கள் வங்கிக்கு மட்டும் ரேட்டு கம்மி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு ரேட்டு நல்லாயிருக்கும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பக்கூடியவங்க உடனே பணம் அனுப்பி முடிச்சதும் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா அப்படின்னு. ஒருவேளை ஏதாவது பிழை இருந்தாலும் 30 நிமிடத்துக்குள்ளே உங்களால் அதை ரீஃபண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் உடனடியாக. அதை தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் லேட் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ARY எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ரேட்டும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ரேட் தான் இருக்குது. 100 தினாருக்கு உட்பட்ட ரேட் வந்து இலங்கைக்கு, இந்தியாவுக்கும் நல்ல ரேட் தான். அதே போல தான் KBE,
சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் தற்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறப்படுறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட் ஆஃபர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். அப்படி நீங்கள் போகும்போது இந்த அல்முல்லா, அல்முசைன் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளுக்கும் நீங்கள் போகும்போது முதலாவது நீங்கள் கேளுங்க எத்தனை தினாருக்கு இந்த ரேட் கொடுப்பீங்க அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை 20 தினார் 30 தினாருக்கு தான் அந்த ரேட்டு கிடைக்கும். 100 150 தாண்டி போகும்போது உங்களுக்கு ரேட் அதை விட கம்மியாகும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 861 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 171 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 283 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 481 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை நாட்டையும் விட கம்மியாக இருந்துச்சுன்னா விலை கொடுத்து வாங்குங்க. முதலாவது நாட்டில் விசாரித்து பாருங்கள். நாட்டோட விலையை விட இங்கே கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த நாட்களையும் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் 45வது உச்சி மாநாடு நேற்றைய தினம் குவைத்தில் நடைபெற்றது. பல தரப்பட்ட விடயங்களை பற்றி கலந்துரையாடினாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை நேற்றைய தினம் விடுத்திருக்கிறாங்க. அதுதான் லைட்டாக பீதியை கிளப்பக்கூடிய தகவல். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அல் துர்ரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குவைத்துக்கும் சவுதிக்கும் மட்டுமே அப்படின்னு கொதித்து போயிருக்கிறாங்க ஈரான் குவைத்தோட. அதே மாதிரி போர் நிறுத்தம் பற்றியும் பேச்சுவார்த்தை நேற்று நடந்து கொண்டிருந்த நிலையில் ஹூத்தி தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க தெல் அவீவ் மீது. நேற்றைய தினம் தாக்குதலுக்கான லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹூத்தி பிரிகேடியர் அன்சார் அல்லா தலைமையில். அதே மாதிரி தான் கார்கோ கப்பல்கள் தொடர்ந்துமே தாக்கப்படுது செங்கடலில். நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு வண்டி கழுவினா 500 தினார் அபராதம். ஆனால் தண்ணி மாசக்கணக்காக லீக் ஆகிட்டே இருக்குது, கவனிக்க ஆள் இல்லை. காதிம் ஷூன் வீசா மாறுறதுக்குரிய வாய்ப்பு இன்னும் இருக்குதா? 300 தினார் ஏன் கட்டணம்? 300 தினார் கட்ட வேண்டியதுக்கான காரணம் என்ன? ப்ரொஜெக்ட் வீசாவில் இருக்கிறவங்க பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், காலநிலை ஆய்வாளர்களின் எச்சரிக்கை. அதாவது டிசம்பர் 6, 7 இந்த திகதிகளுக்குள்ள காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா மற்றும் மிசா அல் ரமதான் அவர்கள் குறிப்பிடும் போது குளிருடைய காலம் மிகவும் அதிகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து வின்டர் சீசன் ரொம்ப அதிகமான குளிருடைய சீசனாக மாறும். குளிருக்கான ஆடைகளை எந்த நேரமும் எனி டைம் நீங்கள் தயார் நிலையிலேயே வச்சுக்கொள்ளணும். அதே போல் பாலைவன பகுதிகளுக்கு போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக ஷூ ஷாக்ஸ் அணிஞ்சு போங்க. கேப் போட்டுக்கோங்க. தலையில் காதை மூடுறதுக்கான ஏற்பாடுகளோட நிச்சயமாக அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு கேப்புக்கு பேர் மங்கி கேப்பா, மங்கி கேப் நிச்சயமாக அணிஞ்சுக்கோங்க. ஸ்வெட்டர் சரி அல்லது ஜாக்கெட் சரி கட்டாயம். பணிப்பெண்களே, ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் தான் அதிகபட்சமான குளிரை நாம் சந்திக்க போகிறோம். அதற்கு அனைவருமே தயாராகுங்க. نجوم المربعانية وتكون برودته خفيفة ولا نشتي فيها. والنجم الثاني هو نجم قلب العقرب في 20 ديسمبر ويصادف المنقلب الشتوي فلكيا وتبدأ تأثر فينا الجبهات الباردة الشمالية وتشتد. والنجم الأخير من نجوم المربعانية هو نجم شولة العقرب أو ذنب العقرب في 2 يناير. ندخل في أشد أيام الشتاء برودة وتصل في بعض الأيام إلى 0 المئوي مع الرياح الشمالية. لكن هذا العام مع دخول الجبهات الباردة السيبيرية علينا في الخريف فمتوقع أن تكون المربعانية باردة والشتاء بارد جدا والله أعلم. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலின் 45வது உச்சி மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு வலையமைப்பு மற்றும் நாட்டின் முக்கிய சொத்துக்களில் ஒன்றான அல் துர்ரா சுத்திகரிப்பு நிலையம் சவுதி மற்றும் குவைத்துக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது, ஈரானுடைய கடல் பரப்பு எல்லையும் தாண்டி தான் இது வருது அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் குவைத் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பகையை சம்பாதிச்ச மாதிரி தான் இருக்குது குவைத்.
இருக்கிற கவலையெல்லாம் வேறொன்றும் இல்லை. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பற்றிக்கிட்டு இருக்குது. இடையில நம்ம இருக்கக்கூடிய குவைத் நாட்டுக்கு மேலால் தான் இந்த மிசைல்கள் பறக்க போகுது. அப்படி போயிட்டு வந்தா அதில் ஏதாவது ஒன்று மிஸ்ஃபயர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னே அனுப்பி விட்ருவாங்களான்னு பயமாக இருக்குது. ஈரான் என்ன மாதிரி சேட்டைகள் பண்ணுவாங்களோ அல்லாஹு ஆலம். நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் மன்னர். ونجتمع اليوم في ظل ظروف بالغة التعقيد باتت تلقى بظلالها على الاقتصاد العالمي مهددة تنمية شعوبنا ورخاؤها، الأمر الذي يتطلب منا تسريع وتيرة عملنا الهادف إلى تحقيق التكامل الاقتصادي الخليجي من خلال توحيد السياسات وتنويع مصادر الدخل غير التقليدية وتسهيل حركة التجارة والاستثمار ودعم الصناعات المحلية وتوسيع قواعد الابتكار وريادة الأعمال خاصة في المجالات المستحدثة مثل مجالات الذكاء الاصطناعي، وذلك لتعزيز تنافسية اقتصاد بلداننا على الساحتين الإقليمية والدولية. அது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் இந்த யுத்தத்தை பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இன்னும் சரியான தீர்மானத்தை வெளியிடலை. அந்த சூழலில் அன்சார் அல்லாஹ், அதாவது ஹூதி படையினுடைய தளபதி அன்சார் அல்லாஹ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இடமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெல் அவீவை மொத்தமாகவே சுக்குநூறு ஆக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிக்க போகிறாங்க யேமன். அதே மாதிரி தான் இப்போதைக்கு வரைக்கும் செங்கடல் ஊடாக பயணிக்கும் பல கார்கோ கப்பல்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றது. இப்போ இது பார்த்திங்கன்னா, சரி நம்ம அனுப்பக்கூடிய கார்கோ கப்பல்கள் இந்த வழியால் போகிறதில்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சரி, அதால் போகாட்டியும் ஆனால் நிறைய சரக்கு கப்பல்கள் இந்த நாடுகளுக்கு வருது. இந்த நாடுகள் இப்போ அரபு நாடுகள் முதல் கொண்டு பல நாடுகளுக்கு இந்த சரக்கு கப்பல்கள் வருது. அதில் எத்தனையோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணின பொருட்கள் முதல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் நிறைய பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துது இந்த செங்கடல் பிரச்சனை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிரார்த்தனை பண்ணுங்க. 300 தினார் கட்டணும். யார் கட்டணும், எதுக்கு கட்டணும், நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன். 300 தினார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருட காலம், இப்போ முன்னாடி இருந்த சட்டம் என்ன, ஒரு வருட காலத்துக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் எடுக்க முடியாது. ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு தான் ஷூனில் ரிலீஸ் எடுக்கலாம். இன்னொரு இதை கிளியர் பண்ணிக்கொள்கிறேன், காதிம் ஷூன் இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு இனி இடமே இல்லை. அது சொந்த கஃபீல்கிட்டே கம்பெனி இருந்தால் மட்டும் காதிமிலேருந்து அவரோட கம்பெனிக்கே நீங்கள் மாறிக்கொள்ளலாம். அதை தவிர்த்து வேறு கஃபீல்கிட்ட காதிமிலேருந்து ஷூன் மாற முடியாது. அது முடிஞ்சு போன கதை. சரி, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஒரு வருடம் முடியாமல் ரிலீஸ் எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு வருடம் முடியாமல் கூட நீங்கள் 3 மாதத்தில் 2 மாதத்தில் 1 மாதத்தில் 15 நாளில் கூட ரிலீஸ் எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அடித்து கொள்ளலாம் மக்காமல். அதுக்குத்தான் அந்த 300 தினார். ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு வருடத்தை தாண்டிட்டீங்க, அல்லது 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் மக்காமல் நீங்கள் கான்ட்ராக்ட் டே முடிச்சுட்டு இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 300 தினார் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு, அதுவும் ப்ரொஜெக்ட் வீசா, உங்களுக்கே தெரியும் ப்ரொஜெக்ட் வீசாவில் மாற முடியாதுன்னு சொல்லுவாங்க. முபாரக்கல் கபீர் மாதிரி அந்த வீசா, அந்த கேட்டகரி வாரது. ஆனால் இப்போது அதுக்குரிய சான்ஸை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரிலீஸ் எடுத்துக்கொள்ளலாம், வேறொரு கஃபீலை பார்த்து அக்காமல் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் இதில் கிளியரிஃபிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருடத்துக்கு உள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 300 தினார் கட்டணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரணமான ரெகுலரான பேமெண்ட், அவங்க அக்காமல் அடிக்கிறதுக்குரிய பேமெண்ட் தான், அவ்வளவுதான். முனிசிபாலிட்டி சரிஞ்சு போய் கிடந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது. முன்னாடி இருக்கிற குப்பைகளை அகற்றுறதுக்கு புதிதாக ஒரு ஆளை நியமிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வாகன பார்க்கிங்களில் ஓட்டுநர்கள் டீ கப்பை குடிச்சிட்டு அப்படியே போடுறாங்க, தண்ணீர் கப்பை குடிச்சிட்டு அப்படியே போடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கப்புகள் கூடுதலாக அந்த சாய் குடிக்கிற கப்புகள் தான் நிறைய கிடைக்கிது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே தயவு செய்து இந்த மாதிரி குப்பைகளை நின்ன இடத்துல போடாமல் கொஞ்சம் டஸ்ட்பினில் போட பழகுங்க. அதே மாதிரி தான் 75 தினார் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாடி குழந்தைகளை வச்சுட்டு ஓட்டினாலோ அல்லது சன்ரூஃபுக்கு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைகளை வெளியில் விட்டு ஓட்டினாலோ 75 தினார் அபராதம். குழந்தைகளை பணிப்பெண் ஒருத்தர் முன்னுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை தாயோ தந்தையோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் பெரிய ஆள் ஒன்று குழந்தைய முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு அது கூடாது தான், இருந்தாலும் அது பெரிய அளவான பாதிப்பு இருக்காது. ஆனால்
குழந்தைகளை மட்டும் தனியாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அபராதம். அதே மாதிரி தான் பக்கிகளை வந்து ரெசிடென்சி ஏரியாக்குள்ளே ஓட்டக்கூடாது, பாலைவனத்தில் மட்டும்தான் உபயோகிக்கணும். ஒருவேளை ரெசிடென்சி ஏரியாவுக்குள்ளே ஓட்டி யாராவது பக்கி பிடிச்சாங்கன்னா பக்கியை வந்து அரசோடமை ஆக்கிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பக்கி ஓட்டுநர்களுக்கு நல்ல வேலை தான் இது. அடுத்ததா 2026ஆம் ஆண்டு வரும்போது கிட்டத்தட்ட 600 மெகாபைட்ஸ் ஒரு செகண்டுக்கு, 6G இல்லை அப்படி தானே வரும், 6G 5Gக்கு பிறகு 6G வந்து வரப்போகுதாம். இன்டர்நெட்டுடைய வேகம் ஜெட்டு வேகத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. 258 மெகாபைட் பெர் செகண்ட் உலகளாவிய இதில் 3வது இடத்துல இருக்குதாம் குவைத். 1வது துபாய், 2வது கத்தார், 3வது குவைத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வேகங்கள் இன்டர்நெட்டுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் குருவிகள், சிட்டுக்குருவிகள், பறவைகளுக்கெல்லாம் ரேடியேஷனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்லாஹு ஆலம். நம்ம கொஞ்சம் வண்டி கழுவும் போது தண்ணி ஊற்றினா உடனே 500 தினார் அபராதம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்கள்ல இது பாருங்கள், ஒரு நபர் வீடியோ போட்டிருக்காரு, 1 மாத காலமாக குடிநீர் தண்ணி பைப் உடஞ்சி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் கவனிப்பு. صبحكم الله بالخير يا اخوان. ارجو مخاطبة جهة الاختصاص. انا ماني عارف اي جهة اللي جت حفرت وخلت الحفرة هذه ومشت. ما ادري الكهرباء والماي، ما ادري الاشغال، ما ادري. يعني ما يصير كذي، حرام والله. ما ادري جو هني شنو سووا، بدلوا شغله وخربوا شيء وراحوا. ما ادري اي جهه، ما ردوا نفس ما كان. يعني مبين انهم مشتغلين مسوين بايب، يعني ما ردوا قردموا ثاني مره، لا مشوا وخلوه. والحين هذا صار فوق شهر الحاله هذه. جزاكم الله خير. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னா என்ன? கல்ஃப் நாடுகளுக்கிடையான ஒப்பந்த குழு தான் இது. அதாவது சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய், குவைத் இந்த 6 நாடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, வலையமைப்பு இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குவைத்தில் இருக்கிறீங்க. குவைத்தில் இருந்து ஒரு குற்றச்செயல் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு குடிகாரன் அல்லது ஒரு கொலையாளி, ஒரு திருடன், ஒரு போதைப்பொருள் பாவனையாளர், அல்லது நீங்கள் வாகனம் ஓட்டுறதுல ரொம்பவும் ரிஸ்கான முறையில் வாகனம் ஓட்டி பிடிப்பட்ட ஒருத்தர். உங்களை வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, இங்கே ஃபிங்கரை வச்சு நாடு கடத்துகிறாங்க. கெட் அவுட், ஃபிங்கரை வச்சு நாடு கடத்திட்டாங்க. அட போயா நீ போனதுக்கு, நாங்கள் இங்கே இல்லைன்னா வேறு நாடே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு என்ன சொல்கிறது, அதுக்கு நீ போனால் ஒரு தொழில் இல்லாட்டி வேறு நாடே இல்லையா அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே ஃபிங்கரை வச்சுட்டு போவீங்க. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க, சரி ஓகே குவைத்துக்கு தானே போக முடியாது, கத்தாருக்கு போவோம், துபாய்க்கு போவோம், சவுதிக்கு போவோம், ஒமானுக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகுவீங்க, பஹ்ரைனுக்கு போவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அதாவது இந்த 6 நாடுகளையும் ஒருங்கிணைத்த உள்துறை இருக்குது. இந்த ஒருங்கிணைத்த உள்துறையில் பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சகம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு அமைப்புக்குள்ள அவங்களுடைய வலையமைப்பு எல்லாமே ஒன்று தான். இப்போ நீங்கள் இந்த குவைத்திலிருந்து இந்த மாதிரி தவறுன்னு செஞ்சுட்டு இந்த நாட்டை விட்டு போயிருக்கீங்க அப்படின்றது ரெகார்ட் அங்கே வந்து காட்டிடும் சிஸ்டமில். நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி உங்களுடைய ஃபிங்கர் அங்கே வைக்கும்போதே நீங்கள் குவைத்தில் இப்படி தடை செய்யப்பட்ட நபர், நீங்கள் வந்து இந்த குற்றச்செயலை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத உடனே அங்கே சிஸ்டமில் காட்டிடும். காட்டினா என்ன ஆகும், அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த நாட்டில் அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச குற்றச்செயல் என்ன அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே ஓட்டுநராக இருந்து பெரிய ரிஸ்க்கான முறையில் வண்டி ஓட்டினதால் உங்களை ஃபிங்கர் வச்சு அனுப்பியிருக்காங்கன்னா அங்கே நீங்கள் ஓட்டுநர் வீசாவில் வந்தால் உங்களுக்கு வீசா கிடைக்காது. மேபி நீங்கள் ஓட்டுநர் வீசா இல்லாமல் குக்குக்கோ அல்லது வேறு ஹாரிஸ் வேலைக்கோ இல்லை வேறு கம்பெனி வேலைக்கோ டிரைவிங் ஜாப் இல்லாமல் போனால் உங்களுக்கு அலோட் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் போதைப்பொருள், மதுபானம், கொள்ளை போன்ற மற்ற விடயங்களில் ரொம்பவும் தவறான விடயங்களில் ஈடுபட்ட ஒருத்தராக இருந்தீங்கன்னா, பொது ஒழுக்கத்தை மீறிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா மாசலாம் அங்கேயே வந்து உங்களை திருப்பி ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த நாட்டுக்குள்ளே உங்களால் நுழைய முடியாது. அதுதான் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் இந்த நாட்டுக்குள்ள எந்த ஒரு குற்றச்செயலையும் ஈடுபடுறதுக்கு முயற்சிக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம்.
நேற்றைய தினம் இந்த ஒன்று கூடலில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகளுடைய ஒவ்வொரு ஹைலைட்டான நியூஸ்களும் இனித்தான் வெளியாகும் ஒன்றா, அதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இங்கே ஒரு தவறு செஞ்சுட்டு நீங்கள் இந்த நாடு இல்லாட்டி நம்மளுக்கு வேறு நாடு இல்லையான்னு நீங்கள் வேறு கல்ஃப் நாட்டுக்கு போனாலும் அங்கேயும் உங்களுக்கு அலவுட் இல்லை. இதில் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வெளியில் அக்காமல் இல்லாமல் பாஞ்சு ஃபிங்கர் வச்சு போனவங்களுக்கெல்லாம் இது பாதிக்காது. அது உங்களை அந்த அளவுக்கு பாதிக்காது. ஆனால் மற்றும்படி குற்றச்செயல்கள் ஏதாவது இல்லை உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டோ அல்லது உங்களுக்கு எதிராக வேறு ஏதாவது குற்றச்செயல்களை பற்றி உங்களுடைய முதலாளி பதிவு செய்திருந்தாலோ நிச்சயமாக அது உங்களை பாதிக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், குற்றச்செயல்களில் ஈடுபடாதீங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோ காட்சிகளையும் பாருங்கள். الصباح رئيس الحرس الوطني وسمو رئيس مجلس الوزراء حفظه الله بمعية ضيف الكويت الكبير إلى حيث مقر إقامته وبدء الجلسة الافتتاحية إن شاء الله بعد ظهر هذا اليوم. القمة إلى الخروج بقرارات تخدم الأهداف الاستراتيجية للمجلس وتدفع مسيرة العمل الخليجي المشترك إلى آفاق جديدة. يشاركني في التعليق على مراسم وصول أصحاب الجلالة والسمو القادة الزميل محمد الخشمان. نعم يوسف، يستقبل في هذه اللحظة المباركة حضرة صاحب السمو الشيخ مشعل الأحمد الجابر الصباح أمير البلاد حفظه الله ورعاه والوفد الرسمي لصاحب السمو السيد فهد بن محمود آل سعيد نائب رئيس الوزراء لشؤون مجلس الوزراء في سلطنة عمان الشقيقة، وبمعية سموه حفظه الله سمو الشيخ صباح الخالد الحمد الصباح ولي العهد حفظه الله، وسمو الشيخ أحمد العبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء حفظه الله، ومعالي السيد جاسم محمد البديوي الأمين العام لمجلس التعاون لدول الخليج العربية. تشهد العلاقات الثنائية الأخوية بين سلطنة عمان ودولة الكويت تطورا ملموسا في كل الأصعدة، مما يعكس عمق الروابط التاريخية والثقافية والسياسية والاقتصادية بين البلدين الشقيقين، تتجلى في دبلوماسية متزنة مشتركة تجاه القضايا الإقليمية والدولية وتطلعات مواطنيه، من خلال تعميق مسيرة مجلس التعاون الخيرة التي أرست قواعدها الدورة الأولى. ضيف الكويت الكبير صاحب السمو الملكي الأمير محمد بن سلمان بن عبد العزيز آل سعود ولي العهد رئيس مجلس الوزراء حفظه الله في طريقه للقاء أخيه حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه في عناق أخوي عزيز يعكس متانة العلاقات ويعكس وشائج القربة بين القيادتين السعودية والكويتية. محمد الخشمان. إن التكامل الخليجي من العمل الجاد والمخلص أصبح حقيقة ملموسة، وباتت منظومة التعاون الخليجي منظومة راسخة قادرة على مواجهة التحديات وتجاوز الأزمات، فاعلة ومؤثرة في الساحة الإقليمية والدولية من خلال تمسك والتزام مجلس التعاون بقواعد القانون الدولي واحترام وحدة الدول وسيادتها واستقلالها وعدم التدخل في شؤونها الداخلية ورفض العنف بكافة أشكاله وتبني الحلول السلمية والحوار لحل النزاعات والخلافات. இன்ஷா அல்லாஹ் இது எப்படியோ நல்லபடியாக இந்த முறை 45வது உச்சி மாநாடு
கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் உச்சி மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதே போல் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய திட்டங்கள் என்னென்ன நேற்றைய தினம் ஆலோசிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான சட்ட திட்டங்களை புதிதாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதே போல் தயவு செய்து இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஒத்துழைப்பு நாடாக இருக்கிறதால இந்த நாடுகளில் எந்த நாட்டிலையாக இருந்தாலும் சரிதான், சாராயம், விபச்சாரம் மற்றும் சில முக்கியமான குற்ற வழக்குகளில் மட்டும் பதிவாகிறாதீங்க. அப்படி பதிவாகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உங்களால் எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயுமே நுழைய முடியாது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. ஒரு மாதிரியாக கடைசி வரைக்கும் நியூஸை கொண்டு வந்துட்டு இனிமேலும் அடக்க முடியலை. ஏன்னா இருமல் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த நாட்களில். குளிர் இல்லையா, நைட்டில் 12 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதால கொஞ்சம் லைட்டாக அந்த இருமல் தன்மையும் சளித்தன்மையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சுடு தண்ணி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குன்னு தொடர்ந்து தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னுடைய லிங்கை போட்டிருக்கிறேன், தயவு செய்து மறக்காமல் போய் அந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா கடைசியில் அந்த சேனல் தான் கை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.